பார்த்தா FTFS பசங்களோட தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எவ்வளோ 1000. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சாரி, ரொம்ப நாளா வீடியோ போடல. என்ன காரணம் அப்படின்னா மந்த் எண்ட் வந்துருச்சு. மந்த் எண்டு அப்புறம் ஊருக்கும் போயிட்டு வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்த அடுத்த செகண்டே நம்ம வந்து மந்த் எண்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் சம்பளம் இங்கேருந்து நம்ம வந்து போட்டோம். அது அப்படியே முடிஞ்சதுனால நான் வந்து இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. ஓகே, சாரி, கோச்சிக்காதீங்க. நம்ம பொதுவாக வந்து என்னது மூவி ரிவ்யூலாம் பண்ணுறது கிடையாது, சரியா? நம்ம வந்து விலாகு, அப்புறம் காமெடி, என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்டு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா நம்ம தளபதி அவர் இன்னைக்கு நேற்று போய் படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே தட்டிட்டு போங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த மூவி வீடியோ ஃபார் த கோட். He is the goat of sats. Here we go, the goat review from Harfa Vlogs. ஓகேவா? நேற்று நாங்கள் வந்து நேற்றா படம் ரிலீஸில், அதாவது எங்கள் ஊர்லேயும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கள் ஊரில் படம் ரிலீஸ் ஆனால் படம் பார்த்தா FTFS பசங்களோட தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எவ்வளோ 1200 நினைக்கிறேன். ஐயோ, 1200 டிக்கெட் எடுத்து 5 பேர் பசங்களோட போய் நம்ம அம்பத்தூர் முருகன் சினிமாஸில் அம்பத்தூர் முருகன் சினிமாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து நம்ம தளபதி படத்தை பார்த்தோம். படம் சும்மா வேற லெவலில் இருக்கு. ஏன் நீங்க சாப்பிடுங்க. ஓகே, படம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஓகேவா? நான் படத்தை வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து இப்படி அப்படி போகும் 50-50. ஒதுக்க கூடாது, பாப்பா பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து இப்படிதான் போகும். என்ன சொல்றது, காமெடி கொஞ்சம் இருக்கும், ஃபைட் சீன் கொஞ்சம் இருக்கும், அழுக கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படி மாறி மாறி போவோம். அந்த இதுலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது போர் அடிக்குது, இதுக்காக நம்ம 1200 ரூபா கொடுத்த மாதிரி தோணும். ஆனால் அதை கட் பண்ணி செகண்ட் ஹாஃப் நீங்கள் வந்தீங்கன்னா படம் செம்மையா இருக்கும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இவனா இப்படியா அப்படியா இவங்களா அப்படி நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. படம் அந்த அளவுக்கு ட்விஸ்டா வந்துகிட்டே இருப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் FTFS வந்து பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு பசங்களோட அவ்வளோ என்ன சொல்றது, ஐயோ செம்ம என்ஜாய்மெண்ட், உண்மையிலே வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. நான் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் போடுறேன். ஸோ என்னோட என்ஜாய்மெண்ட்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு சீன்ல நம்ம இளைய தளபதி, அதாவது விஜயோட பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார், யூ ஆர் இன் டேஞ்சர். அவங்க அப்பா சொல்லுவார், யூ ஆர் இன் டேஞ்சர், நீங்கள் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்கீங்க, இவங்க குரூப் வந்து ரொம்ப மோசமான குரூப், உங்களை என்னென்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஊருக்கு போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஃபாதர் விஜய் சொல்லுவார், டேய் உங்கள் அப்பனை பற்றி தெரியுமாடா உனக்குன்னு. ஸோ அந்த ஒரு சீனுக்குலாம் கிளாப்ஸ் வேற லெவலில் பறந்துச்சு. ஸோ பாசிட்டிவ், எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த ஒரு டைலாக் இருக்கு பாருங்க, ஐயோப்பா. விஜய் வந்து அவங்க பொண்ணுகிட்ட கேட்பாங்க, நீ யார் ஃபேனுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நல்ல ஃபேன் அப்படிம்பாங்க. அந்த பிஜிஎம் வரும் பாருங்க, ஐயோ தேட்டர் இப்படி இருக்க தேட்டர் இப்படி ஆயிடும். ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. சத்தியமா யார் ஃபேனு, உனக்கு யார் பிடிக்கும்? தளபதி. இவருக்கும் தளபதியோட ஃபேன் ஆயிட்டாப்புல. ஸோ படம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து இருக்கு, கொஞ்சம் லேக் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அலூசி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் காமெடியே இல்லாமல் காமெடி வர மாதிரி இருக்கும். அப்படி இப்படி போகும். அது சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு அவ்வளோவா பிடிக்காம இல்லை.
லைட்டாக 75% பிடிச்சிருந்துச்சி, 25% அந்த அழகசி அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு சீனு, விஜய் வந்து அவங்க பையனுக்கு அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடும். சரிங்களா? இறந்த உடனே செகண்ட் டெலிவரிக்காக ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்னேகாவுக்கு தெரியாது பையன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ விஜய் போய் ஸ்னேகா கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி நம்ம பையன் இறந்துட்டான்னு. ஸோ அந்த டைமில் விஜயோட ஆக்டிங், கமல் சார் இருக்கார்ல, அப்புறமா அந்த 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 இடத்துல கமல் சாரோடைய ஆக்டிங்கை நான் பார்த்த மாதிரி ஒரு இந்த டைமில் கமல் சார் இருந்தால் எப்படி நினச்சிருப்பா போல. ஸோ அப்படி ஒரு ஆக்டிங் நம்ம தளபதிக்கு நான் பார்த்தேன். இது வேற லெவல் ஆக்டிங். அந்த ஒரு கிளிப்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள், இடத்துல போய் பார்க்குறீங்க, அந்த கிளிப்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். பொதுவாக அந்த கமல் சார் வந்து ஏதாவது நினச்சினா மென்னு முழுக்கி பேசுவாங்கல்ல, எடுத்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த அந்த சீனை நான் கமல் சாரை பார்த்தேன் நம்ம தளபதி கிட்ட. ஸோ வேற லெவல் ஆக்டிங். சாங்ஸ் பொதுவாக 3 சாங்ஸ் தான், அது எந்த சாங்கும் சொல்கிற அளவுக்கு இல்லை. தளபதி படம்னாலே சாங்ஸ் வேற லெவலில் ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் சாங்ஸ் அவ்வளோவா இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டுது, ஸ்பார்க் இல்லையா, விசில் போடு பாட்டில் போய் டான்ஸ் ஆடுற அளவுக்கு எந்த ஒரு பிஜிஎமும் இல்லை. யுவன் சார் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லியோ படத்தை பார்த்தாலே தெரியும், சாங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்குன்னு நான் அனிருத்து ஒருத்தவன், அதுக்குன்னு நான் வந்து அனிருத்து யுவன் சார் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதான் ஒன்று. மங்காத்தா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு, சாங்ஸும் வேற லெவலில் அது இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிக்சிங், அது என்னன்னு தெரியல. சார் கொஞ்சம் விட்டாரா என்ன போல தெரியல. ஏண்டா உட்காருடா. ஸோ வேற லெவலில் இருக்கும். சொல்ல வந்துட்டேன். ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே தெரியல. ஸ்டார்டிங் ஃபைட்டு நம்ம கேப்டன் சாரை கொண்டு வந்தப்ப போல, அதுவும் விஜய் ஆக்டிங் தான். விஜய் நம்ம தளபதிக்கும் கேப்டனுக்கும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மாடுலேஷன் பண்ணி நம்ம கேப்டன் சார் ஃபஸ்ட்டு காட்டும் போது கேப்டன் சார் தான் காட்டுவாங்க, ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக, ஃபைட்டிங் சீன்லாம் வேற லெவல், எல்லாமே ஃபைட்டிங் சீன்லாம் வேற லெவல். அப்புறம் பாட்டு நான் சொன்ன மாதிரி பாட்டு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி பார்த்தா, பாசிட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் இங்கே இருக்குது. அதாவது லைட் இந்த 5% சொல்லுவாங்கள்ல, அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். நீங்கள் வந்து நினச்சி பார்க்க அளவுக்குலாம் நீங்கள் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, ஃபைட்டு மேலே ஃபைட்டு, காமெடி மேலே காமெடி செம்மையாக இருக்குது. யோகி பாபு சொல்லவே தேவையில்ல. யோகி பாபு வந்து இந்த போகிற போக்கில் அப்படி காமெடி அழித்து வச்சுட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி காமெடி கொஞ்சமாக தான் வந்திருப்பாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னோட சஜஷன், என்னோட இது என்னன்னா, படம் ஓகே, எஸ்கேப் பண்ண அந்த ஒரு ரோலை நம்ம தலை அஜித் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், படம் செம்மையாக போயிருக்கும். அந்த எஸ்கே வந்து ஒரு ரோல் இருக்குல்ல, அந்த எஸ்கே பண்ணுற ஒரு ரோல், அந்த ஒரு ரோலை நம்ம அஜித் சார் வந்திருந்தாருன்னா சத்தியமாக சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு தேவைப்படுது. ஒரு வெயிட்டான ஆள், அந்த இடத்துல ஒரு வெயிட்டான ஆள் தான் எப்படி இருக்கும் அவரு. ஸோ பிரச்சனை எஸ்கேம் பண்ணுறது ஓகே தான், நோ ப்ராப்ளம். நம்ம தலை அஜித் இருந்தானா அவனும் வேற லெவல் இருந்திருக்கும். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தோனி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் போல நம்ம வெங்கட் பிரபு சார் மூவியில் வந்து கிரிக்கெட்டோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த படத்துலையும் கிரிக்கெட்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டில் அந்த ஸ்டேடியத்தில் பாம்பு வைக்கிற மாதிரி, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ ஏன்னா அவனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நம்ம விபி சாருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய எல்லா மூவிலுமே நம்ம கிரிக்கெட்டை ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அவருடைய தம்பியோட ப்ரெசன்ஸும் அதில் இருக்கும். ஸோ பிரேம்ஜி ஆஸ் யூஷுவல் அதில் இருக்காரு. பிரேம்ஜி அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம்ஜி, வைபவ், அரவிந்த், இவங்க ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செகண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்காக நான் வந்து மறுபடியும் இப்போ கம்மிங் சண்டே நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகலாமா? உனக்கு யார் பிடிக்கும்? தம்பதி. ஸோ போய் பார்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்.
ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறேன், அதுவும் கோட் படத்துக்கு, என்னுடைய தளபதி படத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அதே தட்டிட்டு போங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி சைனிங் ஆஃப் ஹர்ஃபா பாக்ஸ். You got a big head?